ஓகே. குட் ஈவினிங். நான் பார்ப்போம் இப்போ இந்த 32வது கேள்வி என்ன செய்திருந்தா ரெண்டு பேர் ஜாயின் ஆகியிருக்கீங்க. செய்தவங்க என்ன ஆன்சர்னு சொல்லுங்க பார்ப்போம் 32வது கேள்விக்கு. முப்பத்தி ரெண்டாவது கேள்விக்கு எது ஆன்சர்? ஓகே, பாருங்க 32வது கேள்விக்குரிய ஆன்சரை. அப்போ முதலாவது நாங்கள் இது என்ன பூச்சிய வலு அப்படின்னு இனங்காணணும். சரியா? அப்போ இந்த இருக்கு பிரதான அளவுடைய பூச்சியம், இது வந்து வேணியர் அளவுடைய பூச்சியம் என்ன. அப்ப பிரதான அளவுடைய பூச்சியத்துக்கு வலது பக்கமா தானே வேணியர் அளவுடைய பூச்சியம் இருக்கு. ஆகவே இது நேர் பூச்சிய வலு. அடுத்து இந்த கருவியிட இழிவு எண்ணிக்கை பார்க்கணும். ஒரு பிரதான பிரிவின் நீளம் 1 மில்லிமீட்டர், 10 கீழே 10 வேணியர் பிரிவுகள் இருக்கு. அப்ப இந்த கருவியிட இழிவு எண்ணிக்கை சொல்லிடுவீங்க 0.1 மில்லிமீட்டர். சரி, நாங்க அன்னைக்கு பார்த்தோம் நேர்பூச்சிகளோட பெருமானம் காணணுமாக இருந்தா, நேர்பூச்சிகளோட பெருமானம் காணணுமாக இருந்தா பொருந்துற வேணியர் பிரிவை பார்க்கணும் என்ன. அப்ப பாருங்க, இதுதானே மேல உள்ளதோட ஒரே நேர்கோட்டுல பொருந்துது. அப்ப 3 பொருந்துற பிரிவு 3, இழிவெண்ணிக்கை 0.1. அப்ப பெருக்குனா ஆன்சர் 0.3 மில்லிமீட்டர். நேர்பூச்சிய வலுவின் பெருமானங்கள் எப்பொழுதும் கழிக்கப்படல் வேண்டும் அப்படின்னு படிச்சிருக்கோம் தானே கடைசி கிளாஸ்ல பார்த்தா. சரி, அப்ப சரியான ஆன்சர் ரெண்டாவது ஆன்சர் 0.3 மில்லிமீட்டரை கழிக்க வேண்டும். சரிதானே? ஓகே, அடுத்து பாருங்க, நாங்க 33வது கேள்வி. அப்ப 33வது கேள்வியில இந்த வேணியட ஜீரோவுக்கு இடப்பக்கமாக, சாரி பிரதான அளவுடைய ஜீரோவுக்கு இடப்பக்கமாக வேணியட ஜீரோ இருக்கு. ஆகவே இது மறைப்பூச்சிய வலு. இந்த கருவிக்கு இழிவெண்ணிக்கை கண்டாலும் மேல உள்ளது போல என்ன ஆன்சர் தான் வருமா இருந்தா 0.1 மில்லிமீட்டர் தான் வரும். ஓகே, மறைப்பூச்சிகளுக்கு நாங்கள் அன்னைக்கு சமன்பாடு பார்த்தோம். வேணியர் பிரிவுகளின் எண்ணிக்கையில இருந்து வேணியர்ட பொருந்தும் பிரிவை கழிச்சிட்டு அதை இழிவெண்ணிக்கையால பெருக்கிறது. அப்படிதான் மறைப்பூச்சிகளுக்கு சமன்பாடு பார்த்தோம். சரியா? அப்ப பாருங்க, இந்த படத்துல மொத்தம் 10 வேணியர் பிரிவு இருக்கு. இந்த 10ல பொருந்துற பிரிவு பார்ப்பீங்கன்னா முதலாவது இல்ல, ரெண்டாவது இல்ல, மூணாவது இல்ல, நாலாவது பாருங்க மேல உள்ளதோட ஒரே நேர்கோட்டில் தானே இருக்கு. அப்ப பொருந்தும் பிரிவு போட்டுக்கொள்வீங்க 4. கருவியின் இழிவெண்ணிக்கை 0.1. அப்ப 10ல இருந்து 4 கழிங்க, கழிச்சா ஆன்சர் 6. 6ஐயும் 0.1ஐயும் பெருக்குனா ஆன்சர் 0.6 மில்லிமீட்டர். அப்ப அடுத்த விஷயம், மறைப்பூச்சிய வலுவை பொருளோட உண்மை வாசிப்பு காண்றதுக்கு கூட்டணும். மறைப்பூச்சி வலுவா கூட்டணும்னு படிச்சிருந்தோம் வேணா. அப்ப பொருத்தமான ஆன்சர் 3வது 0.6 மில்லிமீட்டரை கூட்ட வேண்டும். ஓகே தானே? இந்த ரெண்டு கேள்வியிலும் எதுவும் பிரச்சனைகள் இருந்தா சொல்லுங்க. ஓகே, அப்ப பாருங்க, அப்ப நாங்க எங்களோட அடுத்த விஷயத்துக்குள்ள போவோம். அப்ப நாங்க இதுக்கு முதல்ல கதைச்சிருந்தோம், ஒரு வேணியர் கருவியை கொடுத்துட்டா முதலாவது இழிவெண்ணிக்கையை துணியணும், ரெண்டாவது நீங்க பூச்சிய வலுவ துணியணும், மூன்றாவதாக இறுதியாக பொருளோட வாசிப்பை பெறணும் என. இழிவெண்ணிக்கை சரியா துணியணும். இழிவெண்ணிக்கை சரியா துணிஞ்சா தான் பூச்சிய வலு தொடர்பா சரியா பார்க்கலாம். பூச்சிய வலு சரியா இருந்தா தான் பொருளோட வாசிப்பும் சரியா இருக்கும் எங்களுக்கு. ஓகே, சரி. இப்போ பாருங்க, பொருளோட வாசிப்பு துணிகிறது தொடர்பாக நான் கதைக்கிறேன். சரியா? பொருளோட வாசிப்பு துணிகிறது தொடர்பாக பார்த்துக்கோங்க.
அப்ப பொருளோட வாசிப்பு துணியை முதல்ல நீங்க முதலாவது இழிவெண்ணிக்கே முதலாவது சரியா கண்டணும். ஓகே, இந்த நான் படம் ஒண்ணு வரைகிறேன் பாருங்க. ஒரு வேனியர் கருவியிட படம், வேனியர் கருவியிட அளவுடைகளோட படம் வரைகிறீங்க. நான் இந்த அளவுடைகளோட படம் வரைஞ்சு முடிய நீங்க இந்த கருவியிட இழிவெண்ணிக்கை எவ்வளவுன்னு சொல்லணும். ஆ, ஓகே. இந்த வரைஞ்சிருக்க படத்தை பார்த்து சொல்லுங்க, இந்த கருவியிட இழிவெண்ணிக்கை எவ்வளவு? நான் வரைஞ்சிருக்க படத்தை பார்த்து சொல்லுங்க, கருவியின் இழிவெண்ணிக்கை எவ்வளவு? இட இழிவெண்ணிக்கை 0.1 மில்லிமீட்டர். இட இழிவெண்ணிக்கை 0.1 மில்லிமீட்டர். இந்த ஒரு பிரதான பிரிவுட நீளம் 1 மில்லிமீட்டர். கீழே வேனியர்ல 10 இருக்கு. அப்போ 1 10ஆல பிரிங்க. இட இழிவெண்ணிக்கை 0.1 மில்லிமீட்டர் அப்படின்னு வருமேனா? ஓகே. சரி, அப்ப இழிவெண்ணிக்கையை கண்டுட்டு தான் வாசிப்பு எடுக்க போகணும். இழிவெண்ணிக்கையை கண்டுட்டு தான் வாசிப்பு எடுக்க போகணும். சரியா? இப்ப பாருங்க, வாசிப்பு எடுக்கிறதே எளிமையா நாங்க விளங்கி கொண்டு போவோம். எப்படி வாசிப்பு எடுக்க போறீங்க அப்படின்னு சொல்லி. சரியா? ஓகே. இப்ப பாருங்க, நான் கீழே உள்ள இந்த வேணியரை அழிக்கிறேன். சரியா? கீழே உள்ள வேணியர் இழிவெண்ணிக்கையெல்லாம் அழிச்சிட்டேன். இப்ப அந்த வேணியோட ஜீரோவை நான் இந்த இடத்துல வரைகிறேன். இந்த இடத்துல வரைகிறேன். மீதி அங்கிட்டு நிறைய பிரிவுகள் இருக்கு, நான் அதை வரையலை. எனக்கு இந்த படத்தை பார்த்து சொல்லுங்க, இந்த இந்த தூரம் எவ்வளவுன்னு சொல்லுங்க பாப்போம். இதுல இருந்து இதுவரையான தூரம் எவ்வளவு? சரி, ஓகே, குட். அப்ப அந்த தூரம் 3 மில்லிமீட்டர். சும்மா நாங்க ரூலர்ல பாக்குற மாதிரி, உங்களோட அடிமட்டத்துல பாக்குற மாதிரி பார்த்தா போதும். இது 1 மில்லிமீட்டர். இங்க இருந்து இங்க வரையும் 2, இதுல இருந்து இது வரையும் 3. சரி, அப்ப அதை சரியா சொல்லிட்டீங்க. இப்ப அடுத்த கேள்விக்கு பதில் சொல்லுங்க. திரும்ப நான் இந்த கீழே உள்ள படத்தை அழைச்சிட்டு இன்னொரு படம் வரைகிறேன். இந்த ஜீரோ இங்கன இருக்கு. இந்த ஜீரோ இதுல இருக்கு. இப்ப சொல்லுங்க, இந்த இந்த தூரம் எவ்வளவு? இப்ப சொல்லுங்க, அந்த தூரம் எவ்வளவு? ஓகே, 7 மில்லிமீட்டர். ஏன்னா அந்த தூரம் 7 மில்லிமீட்டர். சரியா? ஓகே. இப்ப பாருங்க, இன்னொரு படம் வரைகிறேன். இன்னொரு படம் வரைகிறேன். நீங்க அதுல சரியா தூரம் சொல்லணும். இந்த மாதிரி படம் இருக்குன்னு வச்சுக்கொள்ளுங்க. இந்த மாதிரி படம் இருக்குன்னு வச்சுக்கொள்ளுங்க. சரியா? இப்ப எனக்கு சொல்லுங்க, இந்த வேனியட ஜீரோ அப்படியே ஸ்டார்டிங் பாயிண்ட் இருக்கு தானே? ஸ்டார்டிங் பாயிண்ட் எல்லாம் இந்த இங்கிட்டு வரும். நான் அதெல்லாம் படத்துல காட்டல. அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்ல இருந்து இங்கன வரையும் வந்திருக்குமா இருந்தா எவ்வளவு தூரம் தள்ளி வந்திருக்கு? எவ்வளவு தூரம் தள்ளி வந்திருக்கு? முன்னுக்கு நிறைய பிரிவுகள் வரும், அதெல்லாம் நான் வரையல. இந்த படத்தை பார்த்து சொல்லுங்க. ஸ்டார்ட்ல இந்த பிரதான அளவுடைய ஜீரோல இருந்து இந்த ஜீரோ எவ்வளவு தூரம் தள்ளி வந்திருக்கு? 3 சென்டிமீட்டர் பில. இந்த பாருங்க, இது நான் என்னன்னு போட்டிருக்கேன், 4 சென்டிமீட்டர்னு தானே போட்டிருக்கேன். அப்ப
இந்த வேணியட ஜீரோ ஸ்டார்ட்ல இருந்து இங்க வரைக்கும் எவ்வளவு தூரம் தள்ளி வந்திருக்குமா இருந்தா 4 சென்டிமீட்டர் அப்படின்னு தான் சொல்ல போறீங்க. அதை மில்லி மீட்டர்ல சொன்னா 40 மில்லிமீட்டர். சரியா? எவ்வளவு தூரம் தள்ளி வந்திருக்குன்னா 40 மில்லிமீட்டர் தூரம் தள்ளி வந்திருக்கு. ஓகே, இப்ப நான் வரைகிறேன், அதுக்கு ஆன்சர் சொல்லுங்க. இங்க என்ன ஜீரோவை போடுறேன். இப்ப சொல்லுங்க, இந்த வேணியட ஜீரோ அங்க ஸ்டார்டிங் பாயிண்ட் இங்க எங்கேயோ இருக்க போகுது, அங்க இருந்து இவ்வளவு தூரம் தள்ளி வந்திருக்கு தானே, அது எவ்வளவு? அது எவ்வளவு? எவ்வளவு தூரம் தள்ளி வந்திருக்கு? ஓ, 4 சென்டிமீட்டர் 6 மில்லிமீட்டர் சரிதான். பட் நாங்கள் ஃபுல்லாக மில்லி மீட்டர்லேயே கதைப்போம். இந்த பாடம் ஃபுல்லாக நீங்கள் மில்லி மீட்டர்லேயே எனக்கு பதில் சொல்லுங்க. சரியா? அப்போ 4 சென்டிமீட்டரும் 6 மில்லிமீட்டரும்னா அது 46 மில்லிமீட்டர் தானே. சரி, அப்போ நான் சொல்கிறேன், அது தள்ளி வந்த தூரம் 46 மில்லிமீட்டர். ஓகேயா? சரி, இப்போ கவனிங்க. இந்த கீழே உள்ள படத்திலேயே நான் வரைகிறேன். கீழே உள்ள படத்திலேயே வரைகிறேன். உதாரணத்துக்கு வேணியட ஜீரோ இங்கே இருக்கு. அப்ப என்ன சொல்லுங்க, அது எவ்வளவு தூரம் தள்ளி வந்திருக்கும்? வேணியட ஜீரோ இந்த நான் காட்டப்பட்டிருக்க இந்த இடத்துல இருந்து எவ்வளவு தூரம் தள்ளி வந்திருக்கும்? ஓகே, 45 மில்லிமீட்டர் தூரம் தள்ளி வந்திருக்கேனா. சரி, இப்ப பாருங்க. இப்ப இந்த வேணியட ஜீரோ இங்கே இருக்கு இடையில. பாருங்க, இடையில முதல் வரைஞ்ச மாதிரி, முதல் வரைந்த மாதிரி இந்த இப்படி சரியா பொருந்தி இல்லை. இந்த இங்கே இருக்கு. இப்ப நீங்க பாப்பீங்களா இருந்தா இந்த பிரிவு 48 மில்லிமீட்டர் ஏனா, இது 49 மில்லிமீட்டர். அப்ப இந்த வேணியட ஜீரோ 48 மில்லிமீட்டரை விட அதிக தூரம் தள்ளி வந்திருக்கு, 49 மில்லிமீட்டரை விட குறைவான தூரம் தள்ளி வந்திருக்கு. சரியா? அப்ப பொருள்ட நீளத்துக்குரிய ஆன்சர், இந்த வேணியட ஜீரோ எவ்வளவு தூரம் தள்ளி வந்திருக்கோ அதுதானே பொருள்ட நீளமாக இருக்கணும். அப்ப பொருள்ட நீளத்துக்கும் அதே மாதிரி தான் நீங்க ஆன்சர் சொல்ல போறீங்க. 48 மில்லிமீட்டரை விட பெரிதா இருக்கணும், 49 மில்லிமீட்டரை விட சிறிதாக இருக்கணும். ஓகே, இப்ப எப்படி சரியா ஆன்சர் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்ப்போம். ஓகே, உதாரணத்துக்கு இந்த படத்தை பார்த்துக்கோங்க. இங்க சரியா ஆன்சர் கண்டுபிடிக்கிறதுக்கு பொருளோட நீளம் எவ்வளோன்னு மிக திருத்தமா கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த கருவீட இழிவெண்ணிக்கை எவ்வளோன்னு முதலா சொல்லிடணும். இந்த கருவீட இழிவெண்ணிக்கை அது நான் சொல்றேன் 0.1 மில்லிமீட்டர்னு கணிக்கிறேன். இழிவெண்ணிக்கை காண்றது பல தடவை பார்த்தாச்சு. இப்ப பாருங்க எப்படி வாசிப்பு எடுக்க போறோம்னு சொல்லி, இந்த இழிவெண்ணிக்கை ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. கவனிங்க இப்ப எப்படி வாசிப்பு எடுக்க போறோம்னு சொல்லி. இந்த வேணியட ஜீரோவுக்கு முன்னால உள்ள பிரதான அளவுடைய வாசிப்பை சரியா முதலாவது எடுத்துக்கொள்ளணும். எங்க படத்தை பார்த்து என்ன சொல்லுங்க, அந்த வாசிப்பு எவ்வளோன்னு சொல்லி. இந்த வேணியட பூச்சியத்துக்கு முன்னால இருக்கே பிரதான அளவுடை, அந்த நீளம் எவ்வளவு அது சரியா சொல்லுங்க. மில்லிமீட்டர்ல சொல்லுங்க. 3.1 இல்ல, இந்த மேல 3ன்னு கொடுத்துட்டு அது 3 சென்டிமீட்டர். ஓகே, அது 3 மில்லிமீட்டர் இல்ல, அது 3 சென்டிமீட்டர். அப்ப சொல்லுங்க 31 மில்லிமீட்டர். ஏன்னா இந்த வேணியட ஜீரோவுக்கு முன்னால உள்ள பிரதான அளவுடை 31 மில்லிமீட்டர். இப்ப எனக்கு அடுத்து பார்த்து சொல்லுங்க, இந்த வேணியட பிரிவுகள் இருக்கு தானே, அதுல எத்தனையாவது பிரிவு மேல உள்ளதோட ஒரே நேர்கோட்டுல இருக்கு? கீழே வேணியர் பிரிவுகள் 10 இருக்கு தானே, அந்த 10ல எத்தனையாவது பிரிவு மேல உள்ளதோட ஒரே நேர்கோட்டுல இருக்கு? ஆறுன்னு சொல்லியிருக்கீங்க. பாப்போம், அதுல சின்ன பிலோன் இருக்கு, பாப்போம். 5. 5 சரியான ஆன்சர். பாருங்க எப்படி பார்க்குறேன்னு சொல்லி. இது 0வது பிரிவு, அதை நீங்க பார்க்கறது இல்லை. ஓகே, இது முதலாவது வேணியர், இது 2வது, 3வது, 4வது, இது 5வது. என்ன? அப்ப மேல உள்ளதோட ஒரே நேர்கோட்டில் இருக்கிறது 5வது தானே. அப்ப நான் என்ன செய்யணும், அந்த சகன்னு போட்டு 5 போட்டுக்கொள்றேன்.
ஓகே. இப்ப சொன்னீங்க கருவீட இழிவெண்ணிக்கை சைவர் தசம் ஒன்றுன்னு சொன்னேனா. அப்ப 31 பிளஸ் அஞ்சையும் சைவர் தசம் ஒன்னையும் பெருக்குங்க, சைவர் தசம் அஞ்சு. 31 சைவர் தசம் 5 கூட்டினா அந்த பொருளோட நீளம் 31.5 மில்லிமீட்டர். சரியா? வாசிப்பெடுக்கிற எப்படின்ற விளங்கிச்சு தானே. இந்த பொருளோட நீளம் 31.5 மில்லிமீட்டர். சரி, நாங்க இன்னும் சில உதாரணங்கள் கதப்போம். ஓகே. சரி, பாருங்க இப்ப இந்த படத்தை. சரியா? இந்த நான் ஒரு பொருளை இந்த இடத்துல கொண்டாந்து வைக்கிறேன் பாருங்க. பொருள் இப்படி வைக்கப்பட்டிருக்கு. ஆனா பொருள் இருக்கதா எடுத்துக்கொள்ளுங்க. இப்ப நான் இந்த படத்தை பார்த்து ஆன்சர் பண்ண போறேன். இந்த ஆன்சர் உண்மைக்குமே உங்களுக்கு காட்டி இருக்குங்க. 54.3ன்னு காட்டி இருக்கு. அது சரியானு நாங்க படிச்சதை வச்சு சரியானு செக் பண்ணுவோம். ஓகே. பாருங்க, இந்த வேணியட ஜீரோ இந்த இங்கே தானே இருக்கு. நான் அதை ப்ளூ கலர்ல வரைகிறேன். சாரி, கிரீன் கலர்ல வரைகிறேன். இங்கே தான் வேணியட ஜீரோ இருக்குண்ணா. இதுக்கு முன்னுக்குள்ள பிரதான அளவுடை பாருங்க, 54 மில்லிமீட்டர். சரிதானே? 54 மில்லிமீட்டர். மேல உள்ளதோட ஒரே நேர்கோட்டில் பொருந்துற வேணியர் பிரிவு இந்த மூணாவது பிரிவு ஏனா. அப்ப 3 தர கருவீர இழிவெண்ணிக்கையில செக் பண்ணி பார்ப்பீங்களா, சைவர் தசம் ஒன்றுன்னு வரும். ஆகவே 54.3 மில்லிமீட்டர் தான் இதுக்குரிய சரியான ஆன்சர். சரிதானே? எப்படி ஆன்சர் அவங்க எடுத்து போட்டிருக்காங்கன்ற விளங்கிச்சு தானே. ஓகே, கவனிங்க. சரி, இப்ப பாருங்க. இப்ப நீங்க எனக்கு வாசிப்பு கண்டு சொல்ல போறீங்க. இந்த படத்தை பார்த்து நீங்க எனக்கு வாசிப்பு கண்டு சொல்ல போறீங்க. இதுல வாசிப்பு உங்களுக்கு காட்டாது, நீங்க தான் கணிக்கணும். எனக்கு முதல்ல அது இந்த படத்தை பார்த்து இந்த கருவீட இழிவெண்ணிக்கை எவ்வளோன்னு சரியா ஆன்சர் பண்ணுங்க. ஏன்னா இப்ப வாசிப்பு எடுக்க போறீங்க பாருங்க. இந்த கருவீட இழிவெண்ணிக்கை சைவ தசம் ஒன்று. இப்ப வாசிப்பு எடுக்க போறேன். இந்த மரக்கட்டையை கொண்டாந்து இங்கே வைக்கிறேன். சரியா? பாருங்க, மரக்கட்டையை வச்சுட்டு இந்த தாடையை கொண்டாந்து இப்படி முட்டை செய்யறேன். இப்ப எனக்கு இந்த படத்தை பார்த்து சரியா வாசிப்பு எவ்வளோன்னு துல்லியமா கண்டு சொல்லுங்க பாப்போம். இந்த மரக்கட்டையிட நீளம் எவ்வளவு அப்படின்றத மேல உள்ள படம் காட்டுது. சரியா சொல்லுங்க ஆன்சர் எவ்வளவுன்னு சொல்லி. அளவிடைகளை பார்த்து சரியா ஆன்சர் கண்டுபிடிச்சு கால்குலேட் பண்ணி சொல்லுங்க. சரியான ஆன்சர் எது? பொருந்துற பிரிவு கொஞ்சம் நுணுக்கமா பாருங்க. ரொம்ப சின்னதா இருக்கையில கொஞ்சம் நுணுக்கமா பார்த்து நீங்க கிட்டத்தட்ட அந்த ஆன்சருக்குள்ள வந்துட்டா ஓகே. சரி, அவதானிங்க. நான் ஆன்சரை சொல்றேன், நீங்க அவதானிங்க. ஓகே, 2 3 உதாரணங்கள் போகல. நீங்க குயிக்கா சொல்லி பழகணும். பிழை விட்டா பிரச்சனை இல்லை, சொல்லி ட்ரை பண்ணுங்க. பிழை விட்டா தானே திருத்திக் கொள்ளலாம் என்ன பிழை விட்டுறீங்கன்றத. இப்ப பாருங்க, இந்த இருக்கு வேணியண்ட பூச்சியம். சரிதானே? அந்த வேணியண்ட பூச்சியத்துக்கு முன்னால உள்ள பிரதான அளவுட இது. அதை நான் போட்டுக்கொள்றேன் 36. சரி, அது 36. எத்தனாவது வேணியர் பிரிவு பொருந்ததுன்னு பார்க்க போறேன். 0 மேல உள்ளதோட ஒரே நேர்கோட்டில் இல்ல, முதலாவதும் இல்ல, ரெண்டாவதும் கொஞ்சம் மட்டு தான், மூணாவதும் மட்டு தான். பட் எந்த பார்வைக்கு
நாலாவது பிரிவு ஒரே நேர்கோட்டில் இருக்கு. சரியா? அப்ப 4 தர கருவியின் இழிவெண்ணிக்கை 0.1. சரியா? அப்ப 36 சக 0.4. அதை கூட்டின ஆன்சர் 36.4 மில்லிமீட்டர். சரியா? நாங்க செக் பண்ணி பார்ப்போம் இந்த 36.4 சரியா அப்படின்றத செக் பண்ணி பார்ப்போம். நான் எடுத்தது சரியா இருக்கணும்னு அவசியம் இல்லை, பார்ப்போம், ட்ரை பண்ணி பார்ப்போம். இந்த டச் டு ஆன்சர்னு இருக்கு, அதில் செக் பண்ணி பார்ப்போம். சரியா? எங்களுக்கு வந்து ஆன்சர் 36.4. ஓகே. ஆ, கிட்டத்தட்ட ஓகேன்னு தான் காட்டுதுண்ணா. சரி. சரி பாருங்க, அடுத்த வாசிப்புக்குள்ள போவோம். நான் இந்த பொருளை வைக்கிறேன், நீங்க சரியா அளந்து சொல்லணும். இந்த தாடைகளுக்கு இடையில பொருளை வச்சாச்சு. இப்ப எவ்வளவு வாசிப்புன்னு கண்டு சொல்லுங்க பாப்போம். இந்த படத்தை பார்த்து எவ்வளவு பொருளின் தடிப்பு. சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் இருந்தா பரவாயில்ல. சம்டைம்ஸ் சிலதுகளில் உங்களுக்கு ஃபோனில் இது இந்த இமேஜ் வந்து ரொம்ப சின்னதாக விளங்கும். அதனால சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் இருக்கும், அதை பற்றி கவலைப்பட தேவையில்ல. ட்ரை பண்ணுங்க. சரி பாருங்க, நான் ஆன்சர் சொல்றேன் பாருங்க. ஓகே. எங்களுக்கு இந்த வேனியரின் பூச்சியம் என இருக்கேனா, அதுக்கு முன்னுக்குள்ள பிரதான அளவுட இதுதான். அதை நான் போட்டுக்கொள்றேன் 45. எத்தனையாவது வேனியர் பிரிவு பொருந்ததுன்னு ஒவ்வொன்றா பார்த்துட்டு வருவீங்கன்னா கிட்டத்தட்ட 9வது மேல உள்ளதோட ஒரே நேர்கோட்டில் இருக்கு தானே. அப்ப நான் போட்டுக்கொள்றேன் 9 தர 0.1. அப்ப ஆன்சர் 45 சக 0.9. கூட்டுங்க. சாரி, இல்ல ஒரு பிழை விட்டேன் எழுதுறதுல. 45 சக 0.9. அப்ப கூட்டின ஆன்சர் 45.9 மில்லிமீட்டர். சரியா? 45.9 மில்லிமீட்டர். அதான் அதுக்குரிய சரியான ஆன்சர். பாருங்க, இந்த கருவியின் இழிவெண்ணிக்கை ஒரு பிரதான பிரிவின் நீளம் நீங்க பாப்பீங்களாக இருந்தா, பிரதான பிரிவு ஒன்றுட நீளம் 1 மில்லிமீட்டர், ஏன்னா அது மேல இருக்கு. வேனியர் பிரிவுகள் பாருங்க, இதுதான் முக்கியமா முதலாவது பிரிவு, இது 2, 3, 4 அப்படி எண்ணிட்டு வந்தீங்களா, அந்த 20 பிரிவு இருக்கு. அப்ப இந்த கருவிட இழிவெண்ணிக்கை 0.05 மில்லிமீட்டர். சரியா? அப்ப இழிவெண்ணிக்கையை சரியா கண்டுட்டு தான் வாசிப்பு எடுக்கிறதுக்கு போகணும். ஓகே, இப்ப நான் வாசிப்பு எடுக்கிறதுக்காக இந்த பொருளை கொண்டாந்து தாடைகளுக்கு இடையில வைக்கிறேன். ஓகே, வாசிப்பு எடுக்க போறீங்க நீங்க. ட்ரை பண்ணுங்க. எவ்வளவு இந்த பொருளோட நீளம், இந்த மரக்கட்டையிட தடிப்பு எவ்வளவு? இப்போ எனக்கு தெரியும் நீங்க அந்த 48.15 ஒரு ஆன்சர் சொன்னவங்க அது என்ன பிழை விட்டீங்க அப்படின்னு எனக்கு தெரியும். என்ன பிழை விட்டீங்கன்னா, நீங்க விட்ட பிழையை முதல்ல சொல்லிடுறேன். இந்த 3வது பிரிவு பொருந்துறதா நீங்க எடுத்துட்டீங்கன்னா, ஆனா உண்மைக்குமே அது 3வது பிரிவு இல்லை, அது 6வது பிரிவு. அதான் அந்த 48.3ன்னு சொல்லியிருக்க ஆள் வந்து ஆன்சர் சரி. சரியா? அப்போ உண்மைக்குமே இது வந்து 3வது பிரிவு இல்லை, இது 6வது பிரிவு. விளங்கிச்சா? ஏன்னா இது 0 முதலாவது, 2வது, இது 3, இது 4, 5 அப்படின்னு வரக்குள்ள 6வது பிரிவு தானே. அந்த அந்த பிழையை மட்டும் சரி செஞ்சிட்டீங்கன்னா நீங்க சொன்ன ஆன்சர் சரி. ஓகே பாருங்க, வாசிப்பு எடுக்கிறேன். பார்த்துக்கோங்க. ஓகே. இந்த 0வுக்கு முன்னால உள்ள பிரதான அளவுடை 48. பொருந்தும் வேனியர் பிரிவு 3ன்னு போட்டிருந்ததுக்கு என்ன, அது உண்மைக்குமே 6வது பிரிவு. என்ன எண்ணி பாருங்க, 6வது பிரிவு தான் அது. கருவியின் இழிவெண்ணிக்கை 0.05. அப்ப 48 சக இங்க பெருக்குனா 0.30 தானே. அப்ப நீங்க ஆன்சர் போட்டிருக்கணும் 48.30 மில்லிமீட்டர். இந்த ஒரு ஆள் 48.3ன்னு போட்டிருந்தீங்க, அது பிழை இல்லை. பட் ஆன்சர் கொடுக்கக்குள்ள 3 பூஜ்ஜியம்னு கொடுக்கணும்.
ஏன்றதுக்குரிய காரணம் பெரும்பாலும் நான் அடுத்த கிளாஸில் உங்களுக்கு சொல்லுவேன். சரியா? இப்படி தான் ஆன்சர் கொடுக்குற முறை. இப்போதைக்கு இப்படி கொடுங்க. ஏன் காரணம், ஏன் 3ன்னு போடாமல் 3 0ன்னு போடுறாரு அப்படின்னு ஒரு காரணம் இருக்குது. காரணம் இல்லாமல் போடல. அதுக்குரிய விளக்கம் வந்து நாங்கள் உண்மையுமே அடுத்த கிளாஸில் பார்ப்போம். சரியா? அடுத்த கிளாஸில் பார்ப்போம். சரி, அப்போ இன்னும் வாசிப்பு எடுக்கிறத தான் பார்க்க போகிறோம். அப்போ வாசிப்பு எடுக்கிறத பார்க்குறதுக்கு முதல்ல நீங்கள் லெஃப்ட் ஆகிட்டு ரீஜாயின் ஆகிக்கொள்ளுங்க.